ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான வீடியோ தான். என்ன அப்படின்னா, விஷாரத் பூர்வாத், இது நியூ சிலபஸ் இல்லையா? ஸோ அதனுடைய February 2026க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ அதை அப்படியே வந்து டிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போது இதில் ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் இருக்கு இல்லையா? நம்ம விஷாரத் பூர்வாதுக்கு எல்லா லெசன்ஸுமே இப்போ நியூ சிலபஸில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஒன் பை ஒன்னாக. ஆல்ரெடி எல்லா லெசன்ஸ்லையுமே வந்து இப்போ கத்திய பத்திய கஹானி அப்படின்னு இருந்தால் அது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு 4 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேவா? எல்லாத்துக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது. அது போக நிர்மலா, நவீன் ஹிந்தி வியாக்கரன், நிபந்து, அப்புறம் விவகாரிக் ஹிந்தி, இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியது தான், ஓகேவா? ஸோ அதுலேயும் வந்து எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. அதனுடைய பிளேலிஸ்ட்டும் நம்மளுடைய சேனலில் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்தியில் என்ன அப்படின்னா, சப்ரசங்கு வியாக்கியா இருக்கு இல்லையா? அதில் எது அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஷத்ரஞ்ச் கே கிலாடி இருக்கு இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு சப்ரசங்கு வியாக்கியா ஜாக்கர் கஹே. அடுத்து நெக்ஸ்ட்டு கங்கா சிங், அந்த லெசனில் பாயி தும் தோ ஆஜ்ஹி அந்த கொஷின், அந்த சப்ரசங் வியாக்கியா. ஓகே, நான் இப்போ அப்படியே லெசன் வைஸ் சொல்கிறேன், அப்படின்னு நீங்களே டிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்ரசங்க வியாக்கியா. அடுத்து 5th லெசன், தேர்ட் லெசன் மீன்ஸ் தாயி, ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஒன். அப்புறம் ஹிந்தி கே வைஷ்விக் விஸ்தார் மே சோஷியல் மீடியா கி பூமிகா இருக்கு இல்லையா? அதில் வந்து ஃபஸ்ட் கொஷின், ஓகேவா? இதெல்லாம் வந்து சப்ரசங்கு வியாக்கியா கிஜிஏ இஆர்சின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது. அடுத்து 7th டாக்டர் அப்துல் கலாம் அவர்களினுடையது, அதில் ஃபஸ்ட் ஒன். அப்புறம் 9th ஏக்கலைவ், அதனுடைய ஃபஸ்ட் ஒன், ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து சப்ரசங்கு வியாக்கியா கேஜி. நெக்ஸ்ட்டு சாராஞ்சில் எது அப்படின்னா, ஃபஸ்ட் லெசன் ஷத்ரஞ்ச் கே கிலாடி, அடுத்து மாதா விமாதா. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லெசனுடைய டிப் பண்ணி சொல்கிறேன். செகண்ட் லெசனுடைய ஹரித்வார் ஜானே கி இச்சா. அடுத்து சோஷியல் மீடியாமே ஹிந்தி, ஓகேவா? இது எத்தனாவது லெசன்? 6th லெசனா? 5th லெசன், ஓகேவா? 5th லெசனுடைய சோஷியல் மீடியாமே ஹிந்தி, அந்த டிப்பணி. அடுத்து 9th லெசன் ஏக்கலைவனுடைய துரோணாச்சாரியக்கு குரு தக்ஷின், ஓகேவா? இந்த லெசன், இந்த டிப்பணி எல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு நிர்மலா, அதில் சரித்திர சித்திரனில் இது எல்லாமே வந்து எல்லா கொஷினும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. சரித்திர சித்திரன் டிப்பணி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு, ஓகேவா? நியூ சிலபஸில் சேஞ்ச் ஆகிருக்கிற விஷயங்கள் மட்டும், அந்தந்த லெசன்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? இப்போ சரித்திர சித்திரனில் நிர்மலா மன்சாராம், டிப்பணியில் பாலச்சந்திர சின்ஹா, பண்டித் மோட்டேராம், சியாராம், கிருஷ்ணன், இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு கஹானியில் எதுன்னு சொல்கிறேன். சாராஞ்சில் டெப்டி கலெக்டர் உஸ்கீமா, இந்த 2 லெசனுமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு, ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு டிப்பணியில் வந்து எது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டெப்டி கலெக்டரில் செகண்ட் ஒன் ஜமுனா, இதெல்லாம் வந்து டிப்பணி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு உஸ்கி மால லேக்கக், ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன்ல வந்து பதுலு கும்ஹார் இருக்கு இல்லையா? அதில் டிப்பணி ஃபஸ்ட் ஒன் பதுலு, இதெல்லாம் தான் வந்து டிப்பணியில் இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பர் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதுவும் இதே போல் டிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் விஷாரத் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது உபயோகமாக அமையும். ஒவ்வொரு வீடியோவும் நிறைய எஃபோர்ட் எடுத்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோஸ் ரெடி பண்ணி எடிட் பண்ணி அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுறோம். ஸோ தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அப்படின்றது தான் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த சின்ன ரெஸ்பான்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுனால உங்களுக்கு தான் ரொம்ப உபயோகமாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஐ ஹோப் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய டைம் எஃபோர்ட் கொடுத்து எல்லாமே பண்ணுறேன். ஸோ அதற்கான ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு ஒர்த்து, அதற்கான கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போது செகண்ட் பேப்பரில் நவீன் ஹிந்தி வியாக்கரன், இதில் வந்து எல்லா கொஷினுமே அப்லோட் பண்ணியிருக்கு, ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து 22 வரைக்கும், அப்புறம் 10 பரீட்சை, அப்புறம் இதிலே வரக்கூடிய அந்த கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? 1 மார்க் கொஷின், லிங்கு, வச்சனு, அப்புறம் வந்து சுத்தி கீஜி, அது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தயவு செய்து அது எல்லாமே பாருங்கள். அது எல்லாமே ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு எந்த மாதிரி புரியும் அப்படின்னு அதற்காக ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக சொல்லி எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேவா?
இப்போ नवीन हिंदी व्याकरण ला थर्ड क्वेश्चन शब्द किसे कहते हैं, सिक्स्थ संज्ञा किसे कहते हैं, सेवंथ सर्वनाम किसे कहते हैं, नाइन्थ क्रिया किसे कहते हैं, அடுத்த 16th भूतकाल किसे कहते हैं, 19th வாட்சிய किसे कहते हैं. ஓகேவா? அப்புறம் அந்த சுத்தி கீஜியே அந்த லிங்கு வச்சன் அது எல்லாமே வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாமே தெளிவாக மனப்பாடம் பண்ணாதீங்க, தெளிவாக புரிஞ்சு படிங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் நம்ம மனப்பாடம் அக்கப் பண்ணுறதுக்காக இல்லை, தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை கற்றுக்குறோம். ஸோ தயவு செய்து எஃபோர்ட் எடுத்து தெளிவாக புரிஞ்சு படிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நிபந்தில் थर्ड वन साहित्यकार का दायित्व, फिफ्थ भारतीय समाज में नारी का स्थान, सिक्स्थ राष्ट्रभाषा हिंदी का महत्व, आदर्श विद्यार्थी. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இந்த நியூ சிலபஸில் வந்து 4th 5th 6th 7th 10th இது எல்லாமே வந்து ஓல்டு சிலபஸில் இருக்கக்கூடியதே தான் நியூ சிலபஸில் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணதா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நிபந்த பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 7மே அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங், அதில் எதுன்னு சொல்கிறேன். 5th ஒன் கிதாப் கர் நயி தில்லி, அடுத்து 19th மகாத்மா காந்தி வித்யாலயா. இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய தேர்ட் பேப்பருக்கு ஆல்ரெடி விஷாரத் பூர்வாதுக்கு வந்து நம்மளுடைய டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி blogspot.com அப்படின்றது இருக்குது. அதில் வந்து எல்லா லெசன்ஸினுடைய, அதாவது தமிழ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் எது முக்கியமான கொஷின்ஸோ அதனுடைய எல்லா ஆன்சர்ஸுமே வந்து எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எப்படி எழுதணும், கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்கும், எப்படி எக்ஸாம்ஸ்க்கு எழுதுனா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு அதில் தெளிவாக வந்து கொஷின் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. ஸோ அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ விஷாரத் பூர்வாத் அப்படின்னா ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு ஆல்ரெடி வந்து ஒரு 2-3 months பிஃபோர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா எல்லா பிளேலிஸ்ட்டுமே அந்த ஒரே ஒரு வீடியோவில் இருக்குது. ஓகேவா? அது ஒன்று பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் விஷாரத் பூர்வாத் முழுவதுமாக படித்ததற்கான அர்த்தம். ஓகேவா? அதாவது அர்த்தம் மீன்ஸ் அதுவே வந்து உங்களுக்கு எந்தெந்த லெசன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அது ஒரே வீடியோவில் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது மேலே லிங்க் பட்டனில் மேலேயும் கொடுக்குறேன், கீழே எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், அது போக டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதனுடைய லிங்க் தரேன். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுபோல் நம்மளுடைய டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி blogspot.com அதனுடைய லிங்க்கும் வந்து கீழே கொடுக்குறேன். ஓகேவா? அதை நீங்கள் டச் பண்ணி அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஷின் ஆன்சர்ஸுமே இருக்குது, எல்லா லெசன்ஸ் இதுவுமே இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். எக்ஸாம்ஸ்க்கு எப்படி எழுதணுமோ அதுபடி ப்ராப்பராக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனுடைய கொஷின் ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். மதுரை மாநகரின் சிறப்பு, ராமகாதையில் தம்பியரின் சிறப்பு பற்றி கூறுக, இலக்கியத்தில் நகைச்சுவை, இலக்கிய கனிகள், அப்புறம் மூத்த பள்ளி இளைய பள்ளிக்கு இடையே நடந்த உரையாடல், அப்பூதியடிகள் நாவுக்கரசரிடம் கொண்டிருந்த பக்தி. இந்த கொஷின் வந்து எப்பவுமே வந்துட்டே தான் இருக்குது. மதுரை மாநகர், மூத்த பள்ளி இளைய பள்ளி, இலக்கிய கனிகள், அப்பூதியடிகள் நாவுக்கரசரிடம் கொண்டிருந்த அந்த பக்தி அல்லது நட்பு. இந்த கொஷின் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம விஷாரத் பூர்வாதினுடைய நியூ சிலபஸ்க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஸோ தயவு செய்து நல்லா படிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் விஷாரத் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது உபயோகமாக அமையும். இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி படிங்க. இன்னும் வந்து டைம் எவ்வளோ இருக்குது, டிசம்பர் வந்துருச்சு இல்லையா? ஸோ ஜான்வரி மட்டும்தான் இருக்குது. ஸோ தயவு செய்து நல்லா படிங்க. எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இது உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.